பாத்தீங்களா மாமா? காலையில இருந்தே பிள்ளைய காணல, எங்க போனானே தெரிய மாட்டேங்குது. ஏன் பேத்தி எப்போ என் நிழல்லே தான் இருப்பா. அவன் எங்கேயும் போக மாட்டா, அவ இங்கதான் இருக்கா. எம்மா உனக்கு வர வர கண்டு தெரிய மாட்டேங்குமா? நான் வீட்ல தான் இருக்கேன், கொஞ்சம் சுத்தி பாரு. சரோ மக்களே, நீ இங்க இருக்குதியா? நான் உன வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகலையாமா? அம்மா நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேம்மா, இப்ப வரேன். என்னது வீட்டு பாடம் எழுதிட்டு இருக்குதியா? கூட நேத்துக்கு உனக்கு லீவ் இல்ல, அப்ப நீ எங்க போயிருந்த? அத பண்ணிருக்கலாம் இல்ல? நேத்துக்கு தான் அன்சி வந்தானு நம்ம அங்க எங்கேயுமா சுத்திட்டுலாம் வீட்டுக்கு வந்தா, எப்போ அப்புறம் நான் எழுதுறதுக்கு? ஏ அம்மா என்ன நடிப்படா, என்னால முடியல. இவ யாரும் வரலனா மட்டும் நல்லா படிச்சு கிழிச்சிருவா. போல தவளவாயா சுவி, நான் உன்கிட்ட நிறைய நாள் சொல்லிட்டேன், நீ என் விஷயத்துல வராத. எனக்கு இந்த வீட்ல பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. எம்மா பாருமா, இந்த தேங்காய் நேரம் மண்டேனா நைட் ஃபுல்லா நான் கண்ணை முழிச்சு படிச்சு இப்பதான் நான் எழுதிட்டு இருக்கேன். இவனுக்கு என்ன வந்துச்சா? லே சுவி, நீ வாய மூடு. நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா? உனக்கு டைம் ஆகலையா? ஏம்மா நீ உடனே ஆரம்பிக்காதமா. அவளுக்கு தான் 8 மணி கிளாஸ், அவ தானே 12ஆம் கிளாஸ் படிக்கியா. எனக்கு 9 மணிக்கு தான். என்ன டார்ச்சர் பண்ணாத. இவன் என்னமோ ஸ்கூலுக்கு வந்தா மட்டும் இவனுக்கு படிப்பு மண்டையில ஏறுற மாதிரி. அம்மோ, என்ன அடி அடிக்காம. யாமா நீ பாத்துட்டே இருக்க, இவன் இப்படி அண்ணா அடிச்சு அடிச்சு கொல்லவா என்ன வளர்க்க? சுவி, யாமோனே இப்படி அக்கா அடிக்க எப்பமா? அவன் வாய் பாத்தியாமா, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கா. எனக்கு அழகா நீ பேர் வச்சிருக்க இல்லாம அதை வச்சு கூப்பிட மாட்டாளா? லே சுவி, அந்த பேரோட உனக்கு நான் வச்சிருக்க பேரெல்லாம் தாம்பல நல்லா இருக்கு. சரோ மக்களை, இப்படியே பேசி பேசி இன்னைக்கு ஃபுல்லா கடத்திடலான்னு ஐடியாவா, இல்ல ஸ்கூலுக்கு போறதா தான் ஐடியாவா? போறேன் இரு. நீ படிச்சாலும் சரி, மாடு மேய்ச்சாலும் சரி, எனக்கு தெரியாத எல்லா மார்க் வந்த பிறகுதான் தெரியும் நீ எம்பிபிஎஸ் படிக்க போறியா இல்ல ஒன்னு உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்க போற. நானு ஓ வாய மூடுமா, உடனே கல்யாணம் காது குத்துன்னு வந்துருவா. அதாம நான் சொல்றேன், இவளை எங்கேயாவது ஒரு அநாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுரு. லை, நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லனா இந்த மாதிரி வெட்டி பஞ்சாயத்து பேசிட்டே இருக்க போறியா? அதான் சொல்லிட்டே இல்லம்மா, எனக்கு 9 மணிக்கு தான். ஓஹோ, அப்ப 9 மணி வரைக்கும் இப்படி பல்லு விளக்காம இப்படியே வாயை பார்த்துட்டு நிக்க போறியால? ஏம்மா உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். நான் போறேன். நீ ஏமா இப்படி டென்ஷன் ஆக? 2 நாள் இது ரெண்டையும் பாருங்க மாமா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒருத்தி காஃபி கேப்பா, ஒருத்தன் டீ கேப்பா, 2 பேருக்கு மாறி மாறி சமையல் செய்து பாருங்க, அப்ப தெரியும். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவை திறந்தாய். சரோ, நீ இருக்கத பார்த்தா இன்னைக்கு கால் வலி வயிறு வலி நீ போய் சொல்லிட்டு லீவ் போடுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஆமாமா, நீ கடவுள் பாத்தியா, உனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு எனக்கு என்சிசிமா, நான் கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கூல் போகணும். சரி, நான் அப்ப போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இருமா, எனக்கு தலை சீவி விட்டுட்டு போமா. 17 வயசான காள மாடு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், பெண்ணுக்கு இன்னும் தலை சீவ தெரியாது. குட்டி தலையை அங்கேயும் ஆட்டாம காட்ட, அப்பதானே என்னாலையும் சீவ முடியும், நானும் மனுஷி தானே. எம்மோ இப்படி இழுக்காதமா, வலிக்கு. தலை ஃபுல்லா பியானு புளுத்து கிடக்கு, டெய்லி தலையை சீவினா என்ன பிரச்சனை வரமாட்டி? எம்மோ நாளையில இருந்து அந்த பிடி டீச்சர்ட்ட இருந்து நான் அடி வாங்கினாலும் வாங்குவனே தவிர உலட்ட வர மாட்டேன். சரோ மக்களை, நீ இப்படிதான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்க, நானே பாக்கி என்னைக்கு நீ தலை சீவி படிக்கணும். ஏமா நீ வலிக்கிற மாதிரி இழுக்க? லேடி டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா அழகா அந்த தெத்தையெல்லாம் எடுத்து பின்னி போட்டியனா பியானம் வராது, முடியும் அழகா இருக்கும். இது காலையில டெய்லி தெத்தா இருக்குது. இதுல இவளுக்கு சைட்டனிங் பண்ணணுமா? சைட்டனிங் அம்மா, அது சைட்டனிங் இல்லம்மா, ஸ்ட்ரைட்னிங். என்ன நீங்க முடியெல்லாம் கழியாம இருந்தா நல்லதான். சரிம்மா, புலம்பாம என்ன காஃபி கொண்டு வாங்க. இன்னைக்கு எந்த டீச்சர்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க, எப்பெல்லாம் நமக்கு பிடி பீரியட் கிடைக்கும்? அம்மா, இந்த குழம்பு மட்டும் கொதிச்சிட்டுனா எனக்கு பெரிய வேலை முடிஞ்சிட்டு. அம்மாடா கொதிச்சிட்டு, நீ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை கொண்டு காஃபியை கொடுத்துட்டு வருவோம். சரோ இந்த மக்கா, இந்த காஃபியை குடிச்சிட்டு ஆரம் முன்னாடி குடி. வர வர உன் காஃபி சூப்பர்மா. சரி சரி, ஸ்கூலுக்கு கிளம்பு டைம் ஆயிட்டு. அம்மா ஒரு 10 ரூபா தாம்மா. லேடி டெய்லி உனக்கு 10 ரூபா என்னத்துக்கு? ஸ்கூலுக்கு ஃப்ரீ பாஸ் உண்டு, இதை தவிர உனக்கு என்னத்துக்கு ரூபா? அம்மா போற வழியில அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு பாட்டி இருக்கலாமா, அந்த பாட்டி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, நான் மட்டும் பார்த்துட்டே இருக்கணுமா. தாமா 10 ரூபா. சரோ நான் தாரேன், என்கிட்ட இருக்கு, நீ என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ சரோ. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஆமா, நீங்க தான் 2 பிள்ளைகளையும் கெடுத்துட்டே இருக்காது, இப்படியே கொடுங்க, கொடுத்து கெடுத்து வைங்க. சரி விடு போவோ, நம்ம சரோ தானே. சரோ தாத்தா 1 மாசத்துக்கு சேட்டாக உனக்கு தந்திருக்கு, நீ 1 மாசத்துக்கு நீ யார்கிட்டயும் காசு கேட்க கூடாது, புரியுதா? சரிம்மா, நான் இனி உன்கிட்ட கேட்க மாட்டேன்.
சரிம்மா, காசை எடுத்து பேக் உள்ளாடி வை. தண்ணி பாட்டில் எடுத்தியா? சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சியா? ஆமாம்மா, நான் எல்லாம் எடுத்துட்டேன். கிளம்பட்டுமா தாத்தா? போயிட்டு வரேன். பாய் தாத்தா. அம்மா பாய். சரி மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி Bye, பாய். மக்கா, bye. பாய். டாடி, பயமா இருக்கு டாடி. கொஞ்சம் ஸ்லோவா போங்க. ஜூலி, நீ இந்த வாசுதேவனோட பொண்ணு. ஏன் நீ எப்பவுமே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்காம சிம்பிளாவே இருக்க ஆசைப்படுற? டாடி, எனக்கு சிம்பிளா இருக்கதா பிடிச்சிருக்கு. எனக்கு என் ஃப்ரெண்ட் சரோ வீடு மாதிரி தான் இருக்க ஆசை. நீ அந்த சரோ கூட சேர்ந்து தான் ஸ்டேட்டஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. இன்னைக்கு ஒன்னு நான் ஸ்கூல்ல தான் கொண்டு விட போறேன். பஸ் ஸ்டாப்ல விட மாட்டேன். டாடி, ப்ளீஸ் டாடி, என்ன நாகர்கோயில்ல விடுங்க டாடி. டாடி, சரோ எனக்காக வெயிட் பண்ணுவா டாடி. ஓகே டார்லிங், டோன்ட் ட்ரை மை சைல்ட். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் உன்னை நீ சொன்ன இடத்துலயே இறக்கி விடுறேன். Thank you dad. Thank you so much my dear dad. உன்னோட இந்த சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மை பேபி. ஓகே டாடி, நாகர்கோயில் வந்துச்சு டாடி. என்னை இறக்கி விட்டுங்க டாடி. மை சைல்ட், நீ ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கான காசு இந்தா வச்சுக்கோ. தேங்க்ஸ் டாடி. ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் அங்க நின்னுட்டு இருக்கா. ஓகே ஜூலிமா, பை பை, டேக் கேர். Bye daddy, love you so much. என்ன ஜெனி, புக் மட்டும் கொண்டு வந்திருக்க? உனக்கு பேக் எங்க? இன்னைக்கு தான் நமக்கு பிடி என்சிசி கிளாஸ் மட்டும் தானே உண்டு. அதான் நான் பேக் கொண்டு வரல, புக் மட்டும் தான் கொண்டு வந்தேன். ஜெனி, நமக்கு ஃபர்ஸ்ட் 2 பீரியட் கிளாஸ் உண்டு. உனக்கு தெரியாதா? ஹோம்வொர்க் எல்லாம் போட்டாங்கல மேத்ஸ் டீச்சர். இன்னைக்கு உனக்கு கிடைக்கும் அடி. அப்படி நீ நினைக்காத கௌஷி, உனக்கு தெரியாதா? எங்க அப்பா இங்க தான் சாரா வர்க் பண்றாங்க. அதனால என்ன எந்த டீச்சர்ஸும் அடிக்க மாட்டாங்க. இவளுக்கு பெருமையெல்லாம் புழுவ ஆரம்பிச்சுட்டா. இனி நம்ம கேட்டுட்டு இருக்கனே நம்ம தலை எடுத்து. ஐயோ, எப்போதான் இந்த ஜூலி வர போறாளோ. ஜெனி, உங்க அப்பா இங்க சாரா வர்க் பண்ணால நீ இங்க ஸ்டூடண்ட் தான். மேம் கொடுக்குற ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு வர வேண்டியது உன்னோட கடமை. அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. சரோ, நம்ம 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது? என்னை விட அந்த ஜூலிய பிடிக்குது. என்கிட்ட இல்லாத பணம் அவகிட்ட இருக்குது. ஜூலி என்ன உன்ன மாதிரி பெருமை பிடிச்சவா நினைச்சிட்டு இருக்குதியா? அவகிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் அவ ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அது தெரியுமா? மரியாதைனா என்னன்னு அவகிட்ட கேட்டு படிச்சுக்கோ. என்ன சரோ, உன் ஃப்ரெண்ட் ஜூலி என்ன வரலையா? இன்னைக்கு எதுவுமே ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேங்கறீங்க? இல்ல பாட்டிமா, ஜூலி இன்னைக்கு கொஞ்சம் லேட். இப்போ வந்துருவா. ஏன் சரோ இந்த பாட்டிமா இப்படி வந்திருக்காங்க? நகைக்கடை விளம்பரம் மாதிரி. எதுக்கு இவ்ளோ ஜுவல்ஸ் போட்டுருக்காங்க? கௌஷி, தப்பா பேசாத. பெரியவங்கள பார்த்து அந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ண கூடாது. ஹே ஜூலி வந்துட்டா. ஜூலி வா 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 வா. ஹே கௌஷி, ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிட்டீங்களா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லை, வந்துட்டாலே இனிமே இவளுக்கு பெருமையை தான் பேசிட்டு இருப்பாளுவ 2 பேரும். பாட்டிமா, எப்படி இருக்கீங்க பாட்டிமா? நல்லா சேல்ஸ் ஆகுதா? ரொம்ப நல்லா போகுது ஜூலிமா. உன்னால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். உன் அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு கடை போட்டு தந்ததுக்காக நன்றி ஜூலிமா. 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு கொடுத்துட்ட மாதிரி எல்லாரும் ரொம்ப தான் இந்த ஜூலிய தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காளுங்க. சரி பாட்டிமா, எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு என் ஜூலிக்கு பிடிச்ச லட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த நடிப்பெல்லாம் இந்த ஜூலிக்கு இந்த கிழவிக்கு மட்டும் தான் வரும். எல்லாம் இந்த டாடியால வந்தது. சரோ ரொம்ப படிப்பா. சரோ கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இரு, அப்போதான் உனக்கு படிப்பு வரும்னு என் தலையை தட்டி தட்டி என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஜூலி, உனக்கு தெரியுமா, சிலருக்கு உன்னை பார்த்து ரொம்ப பொறாமையா இருக்கு. என்ன பண்றது? சில குணம் எல்லாம் பிறக்கும் போதே உன்ன மாதிரி தானாவே வரணும். அதை விட்டுட்டு எனக்கு பெருமை வேணும்னு சொன்னா எங்க கிடைக்கும்? வேண்டாம் கௌஷி, நீ என்ன பத்தி தான் பேசுறேன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு மேல பேசுனேன்னா உன் சூடா புட்டி கண்ணாடி உன் கண்ணுல இருக்காது சொல்லிட்டேன். ஹேய், நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நீங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? we are good friends இல்ல? ஹே ஜூலி, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ஓவர் ஆக்டிங் நிப்பாட்டு. எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஓவரா சீன் போடாத. அதனால தான் இங்க எப்பவும் சண்டை வந்துட்டே இருக்கு. ஏன் ஜெனி, நீ எப்பவும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க? ஏன் உனக்கு மட்டும் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? அழாத ஜூலிமா, வா நம்ம கிளாஸுக்கு போலாம். டைம் ஆகுது. ஸ்கூலுக்கு கிளம்பலாம் இனி. பை 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 பை, நாங்க கிளம்பறோம். பாய் செல்லங்களா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஆர்த்தி, மக்கா ஆர்த்தி, குட்டி ஆர்த்தி. குட்டி 70 தடவை கூப்பிட்டாலும் குட்டி காது கேட்காது.
இப்ப ஏன் கேட்டா மாட்டான், அவளுக்கு ப்ளீட்டை பிடிச்சு விடு, அதை பிடிச்சு விடு, இதை பிடிச்சு விடுன்னு சொல்லுவாளுவா. அதுக்கு இங்கே இருந்துடலாம். ஏமா இப்படி கத்திட்டு கிடக்கா? அவ வேணும்னா என்னன்னு கேட்காம உளாடி உட்கார்ந்துருக்கா. குட்ட நீ கொஞ்சம் சும்மா இரு, வேணும் அவ கேட்காம இருப்பாளா? ஆமா வேணும்னா கேட்காத மாதிரி இருக்கு. இப்ப வந்தா மட்டும் அவளுக்கு சாரியை பிடிச்சு விடு, தொங்கலை பிடிச்சு விடுன்னு சொல்லுவியா? குட்ட ஒரு கலக்கு நாட்டாத ஒருக்க வந்துட்டு போங்க. சொல்லு என்ன? மக்களே, நான் நம்ம சரோவை இந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் விட்டுட்டு வரேன். நீ பத்திரமா கதவு பூட்டிட்டு உள்ள இருந்துக்கானா? ஏன் நீ கூட்டிட்டு போட்டா அவளை எவனை தூக்கிட்டு போயிருவானோ? ஏமா இதுக்குதான் நான் சொன்னேன் நானே போறேன். இனி வழி நடுவோம் இப்படிதான் ஒவ்வொரு ஆளா வந்து பேசிட்டே இருப்பாவ. குட்டை நீயும் கொஞ்சம் கோவத்தை குற, கொஞ்சம் பொறுமையா இரு. நாளைக்கு போற இடத்துல எனக்கு நல்ல பெருமையை வாங்கி தருவா போலதான் இருக்கு நீ. ஆமா இல்ல பொறுமையை வாங்கி கொடுக்காத, பெருமையானு. இந்த டிராமாக்காரி சும்மாவே டிராமா காட்டுவா. இன்னைக்கு இவளுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஆர்த்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறா. இதுக்கு உள்ளாடி ஏதாவது வச்சிருப்பாளோ? என்னத்துக்கா இருக்கும்? என்னட்டி சொல்லு என்ன? அப்பா உனக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கி தந்துடலாம், அதை எனக்கு தருவியா? ஓஹோ ஓஹோ, அதானே பார்த்தேன் நீ இப்படி பாசமா பேச மாட்டேன்னு. தாட்டி நான் வந்த உடனே உனக்கு அப்படியே தாரேன். போட்டி நான் ஒன்னும் தர மாட்டேன். அதே மாதிரி உனக்கு ஒரு வாட்ச் வாங்கி தந்தாங்க இல்ல, எனக்கு ஒரு நாளாவது நீ கட்ட தந்திருக்குதியா? ஆர்த்தி நான் அக்கா தானே, எனக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தானே கேக்குறேன். தர மாட்டியா? குடுமக்களே கூடு, நேரம் ஆகுது இல்லாம அக்காளுக்கு எடுத்துட்டு வா போ. எனக்கு இருக்க பொறுமை அவளுக்கு இருக்கா? இப்ப அவ கேட்டதான் நான் கொடுப்பேன். அவ நான் ஏதாவது கேட்ட தருவாளா? தருவாட்டி கூடு, நான் வாங்கி தரலாம். இனி குக்கு குக்குன்னு நீ சொல்லிடுவ, அடுத்தது எனக்கு நல்லா நீ வாங்கி தருவ. ஐயோ இதுக்குதான் ஒன்னி பையனா இருக்கணும், இல்ல ஒரே ஒரு குட்டியா இருக்கணும். இது ரெண்டும் குட்டியும் கடந்துட்டு அப்பா எனக்கு சீவன் எல்லாம் போகுது. ஏமா இதுக்கு மேல ஒண்ணு என்னால கெஞ்ச முடியாது, தந்தா தர சொல்லு. தாரே நடிக்காம கடை. ஐ ஜாலி, இன்னைக்கு எல்லாரும் இந்த ஹேண்ட்பேக் பத்தி தான் பேச போறாங்க. ஏமா இங்க பாரு, வா முன்னாடி வச்சுதான் தாரேன். எல்லாம் பத்திரமா இருக்கான்னு கரெக்டா சிப்பையெல்லாம் செக் பண்ணிக்கா. எதுக்கிட்டி மக்களை செக் பண்ணணும்? ஆமா அதுக்கு அடுத்து அவ அடத்து பூச்சி கொண்டு வருவா. கேட்டா பஸ்டே இப்படிதான் இருந்துன்னு சொல்லுவா. குட்ட தாட்டி நேராவு. தேங்க்ஸ் ஆர்த்தி, தேங்க்ஸ். இளையவ சொல்ல மாதிரி இந்த மூத்தவனை கொஞ்சம் குறைச்சுப்பட்ட ஆள் இல்ல. ஒரு விஷயம் ஆவணனா நல்லா பம்முவா. சரி சரி மக்களா, கதவை பூட்டி போட்டுரு. பொண்ணு மோள பத்திரமா இருந்தா. எம்மா நான் சின்ன குழந்தையா, நான் பத்திரமா இருக்கலாம், நீ போம்மா. கடவுளே, சரோ போயிட்டு வர்றது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரோ பத்திரமா போயிட்டு வரணும் இன்னைக்கு. அம்மா இந்த சாரி எப்படிமா நீங்க எல்லாம் இத்தனை வருஷமா கட்டிட்டு இருக்கீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாமா? ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல அப்படிதான் மக்கா இருக்கா, போ பழவீரம். ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல தெத்துற மாதிரி எல்லாம் இருக்கும், அடுத்த போ பழவீரம். வள்ளியக்கா சரோனால அழகா இருக்காளே, சாரி எல்லாம் கட்டிட்டு எங்க போறியாக்கா? ஃபாத்திமா, சரோக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல ஃபேர்வெல் டே, அதான் பிள்ளை இருந்த பஸ் ஸ்டாண்ட் வரையும் கொண்டு விடலான்னு போயிட்டு இருக்கேம்மா. சரிக்கா போயிட்டு வாங்க. நம்ம சரோ பாக்குக்கு அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கு, கல்யாண கலை வந்த மாதிரியே இருக்கு. என்ன அழகா இருக்கோ. ஸ்கூல் படிக்க பிள்ளைகளை எல்லாம் பார்த்து பேசுவாள பாரு. இவ வேற கல்யாண பேச்சு மாதிரி பேசிட்டு போறா. இன்னைக்கு வீட்டுல போய் என்ன நாடகம் தான். சரி ஃபாத்திமா போயிட்டு வரேன்னா நாங்க. அக்கா வழியில போற வழியில பையனும் எல்லாம் நிப்பாவமக்கா. நீ அவனும் ஏதாவது உடனே ஏதாவது சொன்னாலும் பிள்ளை பார்க்காத மாதிரியே குனிஞ்சு தலை நிமிராத வாய்னா மோனே. எம்மா புலம்பாதம்மா சும்மா இரு. சரோக்கா அம்மா நீங்க எங்க போறீங்க அவ கூட? ஒத்த ரோசா வாமா, எப்படி இருக்க? அஜய் ஸ்கூலுக்கு போயிட்டானோ? ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? அஜய் நல்லா படிக்கிறானா? ஆமாம்மா நல்லா இருக்கேன். அஜய் என்ன ஒண்ணுமே படிக்க மாட்டேங்க, கொஞ்சம் அவனுக்கு படிக்க சொல்லி கொடுமா. இப்ப உள்ள பிள்ளைலாம் நம்ம சொல்றது எங்க ஒத்த ரோசா கேக்குது, அதுவளா படிச்சாதான் உண்டு. ஆண்டி அஜய் பாவம் ஆண்டி, அவன் நல்லா படிப்பான், அவனை நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாலே போதும். எங்க மக்கா அவனை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ரோஸ் ஆண்டி நீங்க பயப்படாதுங்க, அவன் நல்லா வருவான். நீங்க அவன் நல்ல நிலைமையில வாரத நீங்க பாப்பீங்க. ஆமா மக்கா, அவன் வந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு. அவனுக்கு நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சது அவன் செஞ்ச புண்ணியம். வண்டி வேற சத்தம் கேக்குது மக்கா, போ பாத்து போ மக்கா. சரிம்மா பாய்மா, போயிட்டு வரேன். ரோசி ஆண்டி நான் போயிட்டு வரேன். மீனு ஐயோ சரோ வாவ் என்ன கியூட்டா. என்னடி உளறிட்டு இருக்க? அது சரோ உங்க மூணு பேரையும் பார்த்தது எனக்கு அப்படியே ஷாக்
ஜூலி, இதுல கூட நீ அவ்ளோ கியூட்டா இருக்க. வாவ். இன்னைக்கு எல்லாருமே நம்மள தான் பார்க்க போறாங்க. இந்த ஸ்கூலே நம்ம 4 பேரையும் தான் பார்க்க போகுது. வேணா பாருங்களேன். யார் யாரை பார்க்கறாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம அஜய் கௌஷிய கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருப்பான் போல எல்லாம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க, நமக்கு கோலம் போட வேண்டிய வேலை இருக்கு. ஏய் ஸ்னேகா, பாத்தியா அக்கா மார்வ என்ன அழகா கோலம் போடியாவன்னு? பார்த்தேன் மாதிரி அக்கா மார்வ அழகா கோலம் போடியாவ. இனி நம்மள 2 வருஷம் கழிச்சு இதே போல போடணும்ல. ஸ்னேகாமா, மாரி 2 பேரும் அந்த டிராயிங்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா, இல்லனா கஷ்டமா இருக்கு லாஸ்ட் பூ போடும்போது. சரிங்க அக்கா. சும்மா நிக்கிறதுக்கு இங்க வந்து இந்த பூ கொஞ்சம் பிச்சு தாங்கம்மா, அப்பதான் கோலம் நல்லா சீக்கிரம் முடியும். சரிக்கா. அப்பாடா, முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது சரோ. நம்ம ஒரு வழியா கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம். மேம் கூப்பிடுங்க, மேம் வந்து பார்க்கட்டும். ஆமா ஆமா, மேம் வந்து பார்க்கிறது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே கோலம் நல்லா இருக்குதா அர்த்தம். அமைதியா இருங்க, அப்போதான் மேம்க்கு நம்ம போட்ட கோலம் பிடிக்கும். ஏய் சலங்களா, கோலம் போட்டுட்டீங்களா? போட்டுட்டோம். வாவ், வாட் a beautiful கோலம். இது நம்ம பிள்ளைங்க போட்டதா? வாவ், சூப்பர்மா. ஆமா மேம், நாங்க தான் போட்டோம். ஆமா ஆமா மேடம், நாங்க தான் போட்டோம். ஓகேமா, கோலம் ரொம்ப கியூட்டா இருக்கு. நம்ம ஃப்ரண்ட்ல போட்டிருக்க கோலத்தையும் பாத்துறலாம். அதுக்கு அப்புறமா நம்ம கிளாஸ் ரூம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குமா? ஓகே மேம். மேம் ஃப்ரண்ட்லயே நாங்க கோலம் முடிச்சிட்டோம். வாங்க அதையும் பாத்துறலாம். வாவ் செல்லங்களா, என்ன கியூட்டா போட்டிருக்கீங்க. இதுதான் பெர்ஃபெக்ட்டான கோலம். ஏய் கியூட்டீஸ், உங்களோட 2 கோலமும் கியூட்டா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஓகேவா? தேங்க் யூ மேம். ஆனா என்ன, நெக்ஸ்ட் இயர் நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறோம். ஓகேமா, இந்த 2 கோலமும் நீங்க 4 பேரும் தான் போட்டீங்களா? இல்ல மேம், எங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஸ்னேகாவும் அப்புறம் மாரி தங்கச்சியும் ஹெல்ப் பண்ணாங்க. ஓ, ஹெல்ப் பண்ணாங்களா? அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்க? மேம், அவங்க எங்களுக்கு அந்த பூவை எல்லாம் குட்டி குட்டியா பிச்சி தந்தாங்க. ஓ, இட்ஸ் பெர்ஃபெக்ட். थैंक यू மேம். ஓகே, நம்ம இனிமே கிளாஸ் ரூமை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். ஹை ஜாலி. இந்த வாரம் வேற ஃப்ளைட்ல போறோம், அதுவும் வெளிநாட்டுக்கு போறோம். இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமே. சொல்லலைன்னா நம்மளுக்கு தூக்கம் வராதே, யார்கிட்ட சொல்லலாம்? ஆட இருக்கவே இருக்கா நம்ம ஷீலா, அவகிட்ட சொல்லியே ஆகணும். எப்படிலாம் நம்மளை வெறுப்பேத்துவா. நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், என் பையன் வீட்டுக்கு போகிறேன், என் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன்னு. இங்கே இருக்கிற பெங்களூருக்கு போகிறதுக்கே இவ்வளோ சீனை போட்டாலே, நம்ம வெளிநாட்டுக்கு அதுவும் அமெரிக்காவுக்கு போகிறோம். ஏன் நம்ம சொல்லக்கூடாது? இந்தா ஃபோனை போடுறேன். ஹலோ, ஷீலா, நான் தாண்டி பேசுகிறேன். எப்படி இருக்க? உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா? என் பையன் இந்த வாரம் என்னை அமெரிக்கா கூப்பிட்டு போகிறான்டி. ஏரோப்ளேனில் போகிறேன். போன மாதம் என் மருமக ஃபோனை போட்டு வாங்க தாங்க என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க நல்லா ஜாலியாக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாடி. எனக்கு பிடிக்கல தான், இருந்தாலும் சரி என் மருமக கூப்பிட்டுட்டாலே என் பேர பிள்ளைங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. சரி என் பையன் வந்துட்டான். இந்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே போட்டாச்சு. இந்த ஏரோப்ளேனுக்கு அடுத்த வாரம் போகிறேன். சரி எல்லா விஷயத்தையுமே உன்ட்ட சொல்லிட்டு தான் போவேன், எல்லாமே செய்வேன். சரி அதனால் இதையும் உன்ட்ட சொல்லிடலாமே அப்படின்ட்டு தாண்டி சொன்னேன். அப்புறம் ஷீலா, என் பிள்ளை கல்யாணம் ஆகும்போது இவெல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவான், அவனெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு நீ நினச்சி சொல்லிட்டு இருந்தீல. இப்போ என்னடா வெளிநாட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறான், நம்ம அன்னைக்கு தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு நினச்சல. நீ வருத்தப்படாத ஷீலா, அதெல்லாம் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதாடே. சரி ஷீலா, என் பையன் வந்துட்டான். அவன் கூட ஷாப்பிங் கூப்பிட்டுட்டே இருந்தான், அதான் போகணும். நல்ல ட்ரெஸ்லாம் போடணும் இல்லையா, ஏரோப்ளேனில் போகிறோம்ல, நல்ல ட்ரெஸ்லாம் போடணும், செருப்புலாம் வாங்கணும். அதனால சரி ஷாப்பிங் கூப்பிட்டுட்டு இருந்தான், அதான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். ஷீலா நான் வைக்கிறேன். யாருமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம அங்க காலனி வீட்ல குடியிருந்தோம்லடா, அப்ப பக்கத்துல கூட சீலான்னு ஒருத்தி இருந்தால, அவள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவ என்னம்மா சீன் விடுவா தெரியுமா, இங்க இருந்து பெங்களூர் போனதுக்கு. இப்ப அமெரிக்கா போறேன், அவள்கிட்ட சொல்லலைன்னா எப்படி, அததான் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அவளை வெறுப்பேத்தி விட்டேன்டா. சரி சரிம்மா, பேக்கிங் வேலையெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு, வாங்க டக்குன்னு போய் எல்லாம் பேக் பண்ணுவோம். ஏடா, அமெரிக்காவுக்கு போகிறோம், ஒரு நல்ல பெரிய காரை பிடிச்சானடா. அப்போ கெத்தா இறங்க வேணாம் ஏர்போர்ட்டில். இப்படி மொக்கையான காரை பிடிச்சி வச்சிருக்க. லாஸ்ட் மினிட்ல இந்த கார் தாமா கிடைச்சிச்சு, அவ்வளவுதான், ஏர்போர்ட்டே வரப்போகுது, விடுங்க. ஏய் அம்மாடியோ, நான் நினச்சதை விட பிரம்மாண்டமாக இருக்குதுடா ஏர்போர்ட்டு. ஏன் தம்பி, லேட்டாக வந்துட்டோமா என்ன? அங்கே பிளேனு பறக்குது, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களாட்டிருக்குடா.
மாமா விட்டுட்டுலாம் போலமா, அது வேற ஊருக்கு போற ஃபிளைட்டுமா. நம்ம ஃபிளைட்டுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. உள்ள போய் செக்கிங்லாம் முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துருக்கணும். அப்புறமா தான் நம்ம ஃபிளைட் வரும்போது நம்மள கூப்பிடுவாங்க. ஓ சரிப்பா, சரி வா உள்ள போலாம் வா. இங்க தான் நம்மளோட பேக், நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணுவாங்க. பேக்கை செக் பண்ணது நான் பாத்துக்கிறேன். நீங்க அந்த லேடி உள்ள போறாங்க பாருங்க, அவங்க பின்னாடி போனீங்கன்னா உங்களை செக் பண்ணி அனுப்புவாங்க. நீங்க அவங்க பின்னாடி போங்கம்மா. சரிடா நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போறேன். என்ன இது, நான் இன்னும் நீங்கின்னு சத்தம் கேக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ப்ளீஸ் கம் ஹியர், வி ஹாவ் டு செக் யூ. ஏமாடி கொஞ்சம் தமிழ்ல பேசுமா, நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆன்ட்டி, அவங்க உங்களை கூப்பிடுறாங்க ஆன்ட்டி, அவங்க உங்களை செக் பண்ணணுமா, அவங்க கிட்ட போங்க. ஓ கூப்பிட்டாங்களா, சரி பாப்பா நான் போறேன். ஷபா முடியலடா, இந்த செக்கிங்கே எவ்வளோ நேரமா பண்ணிருச்சு அந்த பொண்ணு. டேய் மத்த பேக்லாம் எங்கடா, இது மட்டும் எடுத்து வந்திருக்க, லக்கேஜ்ல அங்கேயே மறந்து வச்சுட்டியா? சீக்கிரமா போடா, அதுல உள்ள நிறைய பொருள் இருக்கு, யாராவது ஏதாவது எடுத்துக்க போறாங்க, போடா. மா இருங்கம்மா, அதெல்லாம் ஃபிளைட் கார்கோல சென்ட் பண்ணிட்டோமா. நம்ம அமெரிக்கால போய் அங்க ஏர்போர்ட்ல எடுத்துக்கலாமா, அது அப்படியே டைரக்டா வந்துரும். அப்படியாப்பா, அதுக்கெல்லாம் வசதி இருக்கா? நம்ம கையில எடுத்துட்டு போகணுமே அவசியம் இல்லையா? ஆமாமா, சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாம். டேய் இது என்னடா படி நவுந்துகிட்டே இருக்கு, இதுல எப்படிடா ஏறுறது? கை ரெண்டுத்தையும் சைடுல புடிச்சிட்டு அந்த ஸ்டெப் வரும்போது கரெக்டா எடுத்து வைக்கணுமா. டேய் நல்லா இருக்குடா போறதுக்கு, நம்ம வீட்லயும் இதே மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும்ல. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா, இல்ல சாப்பாடு ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? ஆமாப்பா, ரொம்ப பசியா இருக்கு, ஒரு காபி மட்டும் வாங்கிக்கலாம். இரு நானும் வர கடைக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, 2 ஃபில்டர் காஃபி ப்ளீஸ். ஷியோர் சார், ப்ளீஸ் பே rupees 400. யா ஷூர். தம்பி எவ்வளவு பாச்சு? 40 ரூபாயா? 40 ரூபா இல்லம்மா, 400 ரூபாய். டேய் என்னடா சொல்ற, ஒரு காப்பி 200 ரூபாயா? எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, தயவு செய்து நீயும் குடிக்காத. நம்ம 2 பேரும் தண்ணியை மட்டுமே குடிச்சிக்கிட்டு நேரா வீட்டுல போய் நம்ம நல்லா சோறு தின்னுக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. ஏர்போர்ட் குள்ளெல்லாம் வந்துட்டா கணக்கு பார்க்க முடியாதுமா. ஒரு வாட்டர் பாட்டிலே 100 ரூபாய்மா, அதெல்லாம் விடுங்க, பாத்துக்கலாம். அடியாத்தி, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போலடா. ஏண்டா 100 ரூபாய்க்கு இத்தினூண்டு தண்ணியை வாடா குடிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர்ல 6 குளம்னு தண்ணி ஓடுதுடா, இத்தினூண்டு தண்ணியை போய் 100 ரூபாய்க்கு வாங்கி வேற குடிக்கிறீங்களே, எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போலடா. ஷோ அம்மா, ஃபர்ஸ்ட் நீங்க போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். இந்த பஸ் வந்துச்சு பாருங்க, இது இப்ப ஓபன் ஆகுமா, பார்த்து பொறுமையா ஏறுங்க. என்னடா ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, இப்போ நம்ம பஸ்ல ஏற சொல்ற? என்னாச்சுடா, நம்ம போற ஏரோப்ளேன் கேன்சல் ஆயிடுச்சா? நம்ம இப்ப வீட்டுக்கு போறோமா? இல்லம்மா, இந்த பஸ் தான் இப்ப நம்மள டைரக்டாவே அந்த ஃபிளைட்டோட படிக்கிட்ட வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். நம்ம அப்படியே டைரக்டா ஃபிளைட்ல ஏறினா போதும். ஐயோ என்னடா இது, இதுல நீ வேற என்ன தனியா வர சொன்ன, அவ்வளவுதான், நானு செத்தே போயிருப்பேன் இங்கேயே. டேய் ஏரோப்ளேனை பக்கத்துல இருந்து பார்க்க அவ்வளோ அழகா இருக்குடா, கண்ணிலே ஒத்திக்கலாம் போல, சூப்பரா இருக்குடா பாக்குறதுக்கு. உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, சீட் எல்லாம் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் எதுவுமே இல்லடா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா. ஆமா நீங்க எப்போதுமே இதுல தான் வருவீங்களா? நல்லா இருக்குடா. ஃபிளைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா, ஆரம்பத்துல கொஞ்சம் ஜர்க் ஆகும், நீங்க பார்த்து பயப்படாம உட்காந்துருங்க. சரிப்பா. எப்பா ஏறும்போது என்ன இருக்கு, இப்பதான் நல்லா இருக்கு. ஆமா ஏண்டா பிளெயின் அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்கு, போதா இல்ல அப்படியே வானத்திலேயே நிக்கிதா? ஃப்ளைட் போயிட்டு தாமா இருக்கு, நம்மளுக்கு வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் தான் இருக்கும், ஆனால் போயிட்டு தான் இருக்கு. நான் கூட என்னமோன்னு நினச்சிட்டு வந்தேன்டா, ஆனால் நல்லா இருக்கு. இது மாதிரி பஸ்ஸு கார்லாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல, ஏறி உட்காந்தாலே வாந்தியாக வரும். இங்கே பாரு, அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரியே தான் இருக்கு. நீங்கள் தூங்குறத நான் கூட தூங்கிக்கலாம், இன்னும் ஃப்ளைட்டு லேண்ட் ஆக 6 மணி நேரம் இருக்கு. அப்படி உங்களுக்கு தூங்க பிடிக்கலனா இங்கே முன்னாடி டிவி இருக்கு பாருங்க, அதை கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், நம்ம தமிழ் படம் கூட வரும். என்னது 6 மணி நேரம் ஆகுமா? என்னடா ஃப்ளைட்டில் போனால் சீக்கிரம் போகலான்னு சொன்னீங்க? 6 மணி நேரம் கழிச்சு போய் லேண்ட் ஆகி அடுத்த ஒரு ஃப்ளைட் இருக்குமா, அது இன்னொரு 6 மணி நேரம் போகும். டேய் என்னடா சொல்ற, அப்போ சோத்துக்கு என்ன பண்றது? டிக்கெட் புக் பண்ணும்போதே அதெல்லாம் இங்கே சேர்த்து தாமா பண்ண, கொண்டு வந்து தருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் யோர் மீல் இஸ் ரெடி. பாவம் இந்த பிள்ளைங்க வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்குங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஓகே மேம், கிவ் இட் டு மீ. சாப்பிடலாமாம்மா? சரிப்பா, எனக்குமே கொஞ்சம் பசிக்குது, சாப்பிடலாம். டேய் என்னடா அது, சோறு தருவாங்கன்னு சொன்ன, பன்னு வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளின்னு வச்சிருக்காங்க, இது எப்படிடா சாப்பிட்றது? இங்கெல்லாம் இப்படிதாம்மா தருவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, 2 நாள் கழிச்சு ஊர்ல போய் வீட்டில் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். என் தம்பி இங்கேருந்து பார்த்தா எல்லாம் வெள்ளை வெள்ளையாக தான் தெரியுது, ஒன்றுமே தெரிய மாட்டுது. இதுக்கா ஜன்னல் இடம் வேணும் ஜன்னல் இடம் வேணும்னு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க.
ஆமாம்மா. அவ்வளோதாம்மா, இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். சரி வாங்க, லக்கேஜ் எடுக்கணும். அங்கே வந்திருக்கோம் லக்கேஜ் எல்லாம். டே என் துணிப்பைடா உள்ள போதுடா, புடிடா ஓடுதுடா. அம்மா வரும்மா, அவசரப்படாதீங்க, விழுந்துடாதீங்க, நீங்கள் நில்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். தம்பி, இந்த ஏரோப்ளேன் அங்கே போயிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல இங்கிட்ட நான் கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன். என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியா? இந்த ஷீலாக்கு அனுப்பணும், பொறாம பிடிச்சவ பார்க்கட்டும் நல்லா. ஐயோ, ஃப்ளைட்லேயே இவ்வளோ அலப்பறை பண்ணிட்டாங்க அம்மா. அமெரிக்காவுக்கு வேற வந்துட்டோம். இன்னும் வீட்டில் போய் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்கம்மா. என்ன மட்டும் தனியாக வர சொன்னீங்கன்னு கூப்பிட்டாங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர், எதுவும் பிரச்சனையா? இல்லைம்மா, பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தப்ப அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயங்கள், அப்புறம் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அவருக்கு வந்து திடீர்னு அட்டாக் வர மாதிரி இருக்கு. ஆமாம் டாக்டர், ஆனால் காலையில் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாரு, அதனால எதுவும் நடந்துருச்சா? இல்லைம்மா, ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கும் போல். ஏதாவது வீட்டில் பிரச்சனையாக இருந்தால் சீக்கிரமாக சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லாதீங்க. உண்மையை சொல்ல போனோன்னா வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை டாக்டர். எதுவுமே சீரியஸாக இருக்கிற மாதிரியான இது எதுவுமே கிடையாது. அதனால தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுன்ட்டு. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நீங்கள் எல்லாருமே அவரை போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லாருமே உட்காந்து பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. அவர் மனசில் என்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி இனிமே ஈவினிங் டைமில் வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் யாராவது கூட போங்க, அவரை தனியாக விடாதீங்க. வாக்கிங் கூட்டி போய் பார்க் கூட்டி போய் உட்காந்து பேசுங்க. ஓகே டாக்டர். அப்பா வேலைக்கு இன்னும் போயிட்டு தான் டாக்டர் இருக்காரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் இல்லைம்மா, அவருக்கு பிடிச்சது எதுனாலுமே அவர் செய்யலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே மனசை விட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க, அவ்வளோதான் அவருக்கு தேவை. சரி டாக்டர், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர்? இன்னும் ஒரு 2 hours அப்சர்வேஷனில் இருக்கட்டும்மா. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா இன்றைக்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். அதுக்குள்ளே எப்படியாவது அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அவர் மனசில் என்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா நார்மல் ஆகிடும். அப்பா ஓகே டாக்டர், இப்போதான் எங்களுக்கு உயிரே வருது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகேம்மா, எல்லாம் கொஞ்சம் 2 பேராக போய் பாருங்க, இல்லைனா பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், பார்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். அம்மாடி, என்னம்மா உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? அதெல்லாம் யோசிக்காதீங்கப்பா, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். இப்போ எப்படிப்பா இருக்கு உடம்பு? ஆமாங்க, நீங்க ஏன் கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மணி என்ன சொன்னாரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டான் அவன், யார்ட்டையும் சொல்லாதடான்னு சொல்லியிருந்தேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, எங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்படிலாம் யோசிச்சு உடம்ப கெடுத்துட்டு இருக்காதீங்கப்பா. ஆமாம்ப்பா, நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் தெரியுமா? அதை பற்றிலாம் யோசிக்காதீங்கப்பா. காசு பணம் எல்லாமே இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா. நீங்க எல்லாருமே இப்படி பேசுறதே எனக்கு ஆறுதலா இருக்குமா. காசு பணம் இல்லைன்னா கூட நீங்க இத்தனை பேர் கூட இருக்கிறதே எனக்கு போதும், சந்தோஷமா இருக்கு. நாங்க மட்டுமா இருக்கோம்? வெளியே வந்து பாருங்க, சம்மந்தி வீட்டில் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. உங்களை இங்கே வந்து அட்மிட் பண்ணதுல இருந்து எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுடரு, என்ன சொல்ற? சம்மந்தி வீட்ல எல்லாம் வந்துட்டாங்களா? அட ஆமாங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. மாப்பிள்ளையோட தம்பி, அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. உங்களை பார்க்கறதுக்கு மணி அண்ணன் கூட வந்திருக்காரு, வெளியே தான் உட்காந்துருக்காரு. அப்படியா? நான் வந்து பாக்குறேன். அப்பா நீங்கள் எதுக்கு எந்திரிச்சு வந்துட்டு இருக்கீங்க? நான் உங்களை இங்கே வர சொல்கிறேன்ப்பா. இல்லம்மா, படுத்துட்டே இருந்தது உட்காந்துட்டே இருந்ததெல்லாம் கால் என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்குமா? நானே வந்து பாக்குறேனே. சரிப்பா, பார்த்து இறங்குங்க. ரொம்ப நல்ல குடும்பமா, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப வருஷமா என் ஃப்ரெண்டு தெரியுமா. ஆமாங்கண்ணா, எங்களுக்கும் அப்படிதான் தெரிஞ்சிச்சு. பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு குடும்பத்தையே. பொண்ணுல இருந்து அவங்க அம்மால இருந்து அப்பால இருந்து எல்லாருமே அவ்வளோ சாதுவா பேசிட்டு இருந்தாங்க. அதனால எங்களுக்கு பிடிச்சிருச்சு, உடனே சரின்னு சொல்லிட்டோம். பார்த்துப்பா, பொறுமையாக வாங்க. அட அண்ணன் எந்திரிச்சு வந்துட்டாரு பாருங்க. ஏடா, எங்களெல்லாம் இப்படியா பயமுறுத்துவ? ஏன்டா இப்படி பண்ற? சம்பந்தி, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? பரவாயில்ல சம்பந்தி, நல்லா இருக்கு. படுத்துட்டு உட்காந்துட்டே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு காலெல்லாம். அதான் சரி எந்திரிச்சு அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு நான் கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க? எதுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே, எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாண்ணா. என்னவோமா, நீங்க எல்லாமே எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு குடும்பத்துக்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு. நாங்க தனியா இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியலம்மா. மாப்பிள்ளை எங்கம்மா காணோம்? நான் தாண்ணா அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு தன்மை சொன்னா. அதனால சரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டுமேனு சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் வாங்கி தர சொல்லி அனுப்பியிருக்கேன். வீட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கு வருவானா, அந்த பொண்ணு சமைச்சு வச்சிருவா, நம்ம எல்லாம் அங்கே சாப்பிட்டுக்கலாம். தேவையில்லாம நான் தாம்மா உங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். இதில் என்னன்னா கஷ்டம்? நம்மெல்லாம் ஒரே குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்கு தானே நம்ம ஆறுதல் சொல்லிக்கணும். அதனால தான் உடனே கேள்விப்பட்டோன்னே ஓடி வந்தோம். ஆமாடி, டாக்டர்கிட்ட போய் கேளுமா வீட்டுக்கு போலாமான்னு. ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே பிடிக்கலமா.
சரிப்பா, நான் போய் கேட்டுட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. அப்பா, சொல்லுமா, என்னம்மா சொன்னாரு டாக்டரு? ஒரு வாட்டி பிபி சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லியிருக்காருப்பா. வாங்கப்பா போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். நீங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கண்ணா, நாங்க இங்கேயே உட்காந்துருக்கோம். அம்மாடி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுமா, நான் சந்திரனை கார் எடுத்துட்டு வர சொல்றேன். சரிங்கம்மா, சொல்றேம்மா. அண்ணி, ஏன் தேவையில்லாம எங்களால நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அட, இதுல என்ன அண்ணி இருக்கு? எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? நீங்களே பாவம், காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கீங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் இந்திரனையும் சந்திரனையும் அனுப்பி விட்டு இங்க வீட்டுல சமைக்க சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அவ சூப்பரா சமைப்பா அண்ணி, நல்லா சமைச்சு வச்சிருக்கா. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க யாரும் சம்மந்தி வீட்டுல கை நினைக்க மாட்டோம் அண்ணி, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐயோ அண்ணி, அது உங்களோட நம்பிக்கை, ஆனால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு தேவை நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக ஆக போகிறோம், அதனால உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக நாங்கள் பண்ணோம். மற்றபடி வந்து அதில் முன்னாடி கை நினைக்கக்கூடாது, அதனால எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு என்னால் கையை விரிச்சிட்டு வர முடியாது அண்ணி அந்த இடத்துல. மா, அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. ஒரே குடும்பமா ஆகலைன்னா கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் செய்கிறோன்னு இதை எடுத்துக்கோங்கம்மா. சரிங்கண்ணா, நீங்களும் அண்ணி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் சம்பிரதாயமாக முக்கியம். பிள்ளைங்கெல்லாம் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ணி, அண்ணனுக்கு முடியாதுன்னு தான் டைனிங் டேபிளில் வைக்க சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் தனியாக கூப்பிட்டுட்டு வந்தேன். சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? இந்த டைமில் இந்த சொல்லலாமா வேணாமான்னு எங்களுக்கு தெரியல அண்ணி, ஆனால் உடனே உங்ககிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு, அதனால தான் தனியாக கூட்டிகிட்டு வந்தோம். எங்களுக்கு தன்மையை ரொம்பவே பிடிச்சிருக்கா அண்ணி, உங்களுக்கு சந்திரனை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். நாங்களும் தன்மை கிட்ட கேட்டுட்டோம் அண்ணி, அவங்க 2 பேரும் தனியாக போய் பேசினதுலேயே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அவளுக்கும் மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. உங்களுக்கு தன்மையை பிடிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிடலாம் அண்ணி. என்னங்க, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, எல்லாருமே கலந்து பேசி கரெக்டாக முடிவு பண்ணிடலாம். ஆமா சமந்தி, எங்களுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, தன்மைக்கும் பிடிச்சிருக்கு, அடுத்தடுத்து பேசலாம். அப்புறம் தன்மைக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போவே ரெடி பண்ணிக்குவோம். அட என்னங்கண்ணா, நீங்கள் இந்த ஃபார்மாலிட்டிலாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுண்ணா. அதே மாதிரி தான் பசங்களும் எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறோம், தன்மையை விலைக்கு வாங்க பார்க்கல. அண்ணி, உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும்ல. அது கரெக்டு தான் அண்ணி, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இவங்க இதெல்லாம் நினச்சிருவாங்க, இவங்க இதை எதிர்பார்த்துருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் எதையுமே செய்யணும்னு அவசியம் இல்லை அண்ணி. தன்மைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை செய்யறதுக்கு தான் சந்திரனும் நாங்களும் இருக்கோம், அதனால நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன தவம் பண்ணியிருக்கோன்னே எங்களுக்கு தெரியலம்மா. எங்களுக்கு இப்போதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி தன்மைக்கு இப்படி ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சதோ அதே மாதிரி நிம்மதிக்கும் ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேம்மா. அதுக்கு என்னென்ன பார்த்துருவோம், நிம்மதி பாப்பா மட்டும் படித்து முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நல்ல குடும்பமாக நம்மளே தேடி கண்டுபிடிப்போம். சாப்பாடெல்லாம் ஆறி போச்சு, சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரமான்ட்டு போனால் இன்னும் காணோம். அண்ணே, நீங்கள் சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க, வீட்டில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. பசங்க இருக்காங்க, நாங்கள் இந்த வெளி வேலையெல்லாம் பார்த்துக்குறோம். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு மட்டும் சொல்லுங்கள், பசங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க, சரிங்களா? சரிங்கம்மா. இவன் என்ன இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கா? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணி இருங்க, நானும் வரேன். தனு, நல்லா சாப்பிட்டீங்களா? சந்துரு, சாப்பிட்டேன், இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டேன். சரி சரி. அம்மா, நிம்மதி எங்க காணோம்? அவள் ஃப்ரெண்டு வீடு இதே தெருவில் தான் இருக்கான் சந்துரு, அதான் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்கா. ஓ அப்படியா, சரி சரி, ஓகே. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நான் இன்னைக்கு தான் இந்திரனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி சந்துரு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி. ட்வின்ஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்குன்னு இப்படி ஒரே மாதிரியே இருக்கீங்க. ஆமா தனு, எனக்கும் இந்திரனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது இந்த மீசை தான். அவனும் என்ன மாதிரி வச்சிருந்தான், யாராலையுமே அடையாளம் பார்த்துருக்க முடியாது. அப்பாவையும் நிம்மதியாக அவர் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது நான் நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரீங்கன்னு நினச்சிட்டு வாங்க சந்துருன்லாம் கூப்பிட்டேன். ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும்தான் தனு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும்னு நினைப்பேன், ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன் அப்படி. அவன் வந்து எப்போதும் கொஞ்சம் மாடர்னாக இருப்பான். மற்றபடி கேரக்டரிஸ்டிக்ஸ் முதற்கொண்டு ஹேபிட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவன் கொஞ்சம் சுட்டியாக பேசுவான், அவ்வளோதான். ஆமாம், இந்த மீசையை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க, யார் சந்திரன் யார் இந்திரன்னு தெரியாமல் ஃபுல்லாக மண்டை குழம்பி சுற்றுவோம் போல. கவலைப்படாதீங்க தனு, நான் மீசை எடுக்க மாட்டேன். ஏன்னா என் மூஞ்சியவே மீசை இல்லாமல் என்னால் பார்க்க பிடிக்காது. அப்பா, நல்ல வேலை சந்துரு மீசை எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஏன்னா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த மீசை தான். தனு, இது மாதிரி பேசி எவ்வளோ நாளாச்சு, அடுத்து எப்படா பேசுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. அட போங்க சந்துரு. தனு, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சந்துரு. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். தயவு செய்து இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அழவே கூடாது.
யார் எப்படின்லாம் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் அழுதப்போ மட்டும் என் லைஃபே முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ப்ளீஸ் தனு, தயவு செய்து இனிமேல் அழாதீங்க. என்னால் பார்க்க கூட முடியல. புரியுது சந்துரு, பட் அந்த சுச்சுவேஷனில் எனக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. சாரி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல தனு, இனிமேல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போதும் ஹாப்பியாக தான் இருக்கணும். நான் உங்கள் லைஃப்பில் இருக்கணும் இல்லையோ, ஆனால் நீங்கள் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூட சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன். அதை நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். என்னன்னு தெரியல சந்துரு, உங்ககிட்ட பேசினா மட்டும் மனசெல்லாம் ரொம்ப லேசாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் சேம் ஃபீலிங் தான் தனு. உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு.